நாளைய பொழுது நன்றாய் விடியும் என்கிற நம்பிக்கையோடு அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த நம்பிக்கையும் விருப்பத்தையும் தாண்டி இன்றைக்கு நாட்டில் நடக்கிற செயல்கள் மிக கொடூரமாக இருக்கின்றன. திரும்புகிற திசையெல்லாம் கொரோனாவினுடைய கொடூர ஆட்டத்தை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தில்லியில் தொடர்ந்து சடலங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். தில்லியில் 20 மணி நேரமாக தொடர்ந்து சடலங்கள் எரிகின்றன. ஆனால் நம் பிரதமர் மோடியோ 20,000 கோடியில் நாடாளுமன்றத்தை கட்டுவது எப்படி என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நாட்டின் நிலையாக இருக்கிறது. மக்களினுடைய துயரத்தை மத்திய அரசு புரிந்து கொண்டதா? எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக அந்த தடுப்பூசிகளை வழங்குகிறதா என்பதை உச்சநீதிமன்றமே கவலையோடு கேட்கிற கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்தார்? அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் கொரோனா சற்று கூடுதலாக இருந்த நேரத்தில் இங்கே இருந்து இவர் பேசிய பேச்சு இருக்கிறதே, அந்த வாய் சவடால், அதை அப்படியே அருந்ததி ராய் கார்டியனில் எடுத்து எழுதியிருக்கிறார். ஒரு மிக நீண்ட கட்டுரை. அவர் சொல்லுகிறார், மற்ற நாடுகளை பார்த்து அன்றைக்கு மோடி என்ன சொன்னார்? நாங்கள் இந்தியாவிலே சுனாமி போல கொரோனா வரும் என்று சொன்னார்கள், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி விட்டோம். இதோ friends have brought the message of confidence and positivity from India. நான் இந்தியாவிலிருந்து உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறேன். யாருக்கு? ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு நான் நம்பிக்கையை தருகிறேன். எப்படி கட்டுப்படுத்தினோம் பாருங்கள். ஏறத்தாழ 130 கோடி மக்கள். ஆனால் நாங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்தி விட்டோம். நீங்களெல்லாம் வளர்ந்த நாடுகள். இப்படியெல்லாம் அவர்களை கேலி பேசிய காரணத்தால் இன்றைக்கு என்னாகி இருக்கிறது? வாஷிங்டன் போஸ்ட் கட்டுரையினுடைய தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? இந்த வாரம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், Can India, population of 1.3 billion, be isolated? அன்றைக்கு மோடி சொன்னார், யாரோ சிலருக்கு வந்திருக்கிறது, அவர்களை நாங்கள் தனிமைப்படுத்தி விட்டோம். இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் கேட்கிறது, 130 கோடி மக்களை உங்களால் இப்போது தனிமைப்படுத்த முடியுமா? கேன் இந்தியா பி ஐசோலேட்டட் என்று மற்ற நாடுகள் நம்மை பார்த்து கேலி பேசுகிற நிலைக்கு நம்மை ஆளாக்கி விட்டார்கள். மற்ற நாடுகளை விடுங்கள், உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறது. தடுப்பூசிகளை ஏன் மத்திய அரசு தனியாக ஒரு விலைக்கும் மாநில அரசுகளுக்கு இன்னொரு விலைக்குமாக அந்த நிறுவனங்கள் கொடுக்க வேண்டும்? தடுப்பூசிகளினுடைய விலையை நிர்ணயிக்கிற அந்த உரிமையை தனியார் நிறுவனங்களுக்கு எப்படி வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கேட்கிறது. வேறு எந்த நாட்டிலாவது அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிற அந்த கேள்வி மிக பெரியது. இவர்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமாக ஊசிகளை வாங்குவார்களாம். மத்திய அரசு தனியாக இருக்கிறதா? அது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது தானே. அதில் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தடுப்பூசிகளின் விலை 150 ரூபாய், மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்படுகிற தடுப்பூசிகளின் விலை 300 ரூபாய், சில மாநிலங்களுக்கு 400 ரூபாய். இது என்ன நியாயம்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விலையை நிர்ணயிப்பதற்கு தனியார் நிறுவனங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள் என்று நாம் கேட்கவில்லை, உச்சநீதிமன்றம் கேட்கிறது. இன்றைக்கு தடுப்பூசி கிடைக்கவில்லை. மே 1ஆம் தேதி முதல், அதாவது இன்றிலிருந்து யாருக்கெல்லாம் 18 வயது நிரம்பியவர்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இயலாது என்று தமிழக அரசு கைவிரித்திருக்கிறது. என்ன காரணம்? தடுப்பூசி இல்லை. புதிதாக வருகிற 18 வயது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அந்த கோவேக்சின் என்கிற ஊசி ஏற்கனவே முதல் முறை போட்டுக்கொண்டவர்களுக்கு 2வது முறை போடுவதற்கு இல்லாமல் மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். 4 வாரங்களில் என்றார்கள், பிறகு 6 வாரங்களிலிருந்து 8 வாரங்களுக்குள்ளாக என்றார்கள். முதல் ஊசி போட்டுக்கொண்டு 6 வாரம் கடந்து போய்விட்டது. வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள் எத்தனை பேர் 2வது முறையாக அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதற்கு ஒவ்வொரு மருத்துவமனையாக அலைகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எங்கேயும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை விட வடநாட்டில் நிலைமை இன்னமும் மோசமாக இருக்கிறது. யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேசம் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவு மக்கள் எப்படி தினந்தோறும் இறந்து கொண்டிருக்கிறார்கள், ஆக்சிஜன் அங்கே எவ்வளவு தட்டுப்பாடாக இருக்கிறது என்பதை பிபிசி இன்றைக்கு ஒரு தனி கட்டுரையாகவே வெளியிட்டிருக்கிறது. யோகி ஆதித்யநாத் உண்மைகளை மறைத்து கொண்டிருக்கிறார், அந்த அரசு மறைக்கிறது என்று சொல்லுகிறது. பீகாரில் நேற்றைக்கு, அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி, பீகாரினுடைய தலைமைச் செயலாளர் அருண் சிங் கொரோனாவால் இறந்து போயிருக்கிறார். அந்த செய்தி எப்போது வருகிறது? நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது கொரோனாவால் தலைமைச் செயலாளர் இறந்து போய்விட்டார் என்று செய்தி வருகிறது. எப்படி பீகாரில் கொரோனாவை தடுக்கலாம் என்று அமைச்சரவை கூட்டம்,
அதில் கலந்து கொள்வதற்கு தலைமைச் செயலாளர் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்டால், தலைமைச் செயலாளர் கொரோனாவில் இறந்து போய்விட்டார் என்று அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற போதே செய்தி வருகிறது. இப்படிப்பட்ட நிலை பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், ஏன் குஜராத்தில் அப்படித்தான் இருக்கிறது. குஜராத் மாடல் என்கிறார்களே, குஜராத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. இதையெல்லாம் கேட்டால் ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இப்படி தகவல்களை மறைக்கிறார் என்று கேட்டால், கேட்கிறவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் விடப்படுகின்றன. நான் இதனை போகிற போக்கில் சொல்லவில்லை. உண்மையாக நடிகர் சித்தார்த் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் இதைத்தான் பதிவிட்டார். கொஞ்சம் அவருடைய வயது இளமை காரணமாக கொஞ்சம் கூடுதலாக ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி பொய் சொல்லுகிறவர்களின் கன்னத்தில் அறை விடும் என்கிறார். அது ஒன்றும் ஒரு பயன்படுத்தக்கூடாத சொல் என்று கூட நாம் சொல்லிவிட முடியாது. அதையும் அவர் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், பொய் சொல்லுகிறவர்களின் கன்னத்தில் அறைய வேண்டும் என்கிறார். ஆனால் இதற்கு நடிகர் சித்தார்த்துக்கு எத்தனை கொலை மிரட்டல்கள், உங்கள் குடும்பத்தையே அடித்து விடுவோம் என்கிறார்கள். எதற்கும் அஞ்ச மாட்டேன், திரும்ப திரும்ப பேசுவேன் என்று அந்த பிள்ளை அந்த வயதில் இத்தனை துணிச்சலாக எழுதி கொண்டிருப்பது வியப்பை தருகிறது. முதலில் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்தான் இந்த பிஜேபி அரசினுடைய கொடூரங்களை எடுத்து சொன்னார். அவருக்கு அத்தனை எதிர்ப்பு வந்தது, அவர் தாங்கினார். ஆனால் வயதில் மிக இளையவரான சித்தார்த் இப்போதும் தொடர்ந்து அந்த பதிவுகளை இட்டுக்கொண்டிருக்கிறார். யாருக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்கிறார். என்ன செய்திருக்கிறார்கள்? சித்தார்த்தினுடைய தொலைபேசி எண்ணை எடுத்து போட்டு, இவருக்கு தொலைபேசி யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் இழிவாக பேசுங்கள், கொலை மிரட்டல் விடுங்கள். இதுதானா அரசியல்? இதைத்தானா நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கொரோனாவிலே மடிந்து கொண்டிருக்கிற மக்களை பற்றி அரசுக்கு கவலை இல்லையா? உச்சநீதிமன்றம் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களிடத்தில் விடை இருக்கிறதா? சித்தார்த்தை மிரட்டுவதற்கு இவ்வளவு பெரிய அரசாங்கம் தேவையா? இவர்கள் மிரட்டாதவர்கள் யாராவது உண்டா? ஒரு திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஒரு வசனம் வந்தது என்பதற்காக அவரை மிரட்டினார்கள், பிரகாஷ் ராஜை மிரட்டினார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியை எவ்வளவு இழிவாக பேசினார்கள். அதுவும் பெண்ணாக இருந்தால் போதும், மிக கடுமையாக மிக இழிவாக பேசுவது இவர்களின் வழக்கம். ஜோதிமணியை பேசினார்கள். ஆனால் என்ன ஆயிற்று? நீங்கள் எரிந்த அம்புகளெல்லாம் ஒரு பூமராங் போல மறுபடியும் உங்களுக்கு தான் திரும்ப வந்தது. சித்தார்த்தை பற்றி கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் அந்த அளவுக்கு அது தெரிந்திருக்காது. இவர்கள் செய்த இந்த மிரட்டல்கள், ஆபாச சொற்கள், இழிவான பின்னூட்டங்கள் என்ன ஆகியிருக்கிறது என்றால், ட்விட்டர் என்கிற சமூக வலைத்தளத்தில் ஐ ஸ்டாண்ட் வித் சித்தார்த் என்று எங்கே பார்த்தாலும் ட்ரெண்டிங் என்று சொல்லுவார்களே, அப்படி அந்த ட்விட்டரில் எங்கு பார்த்தாலும் அது பரவிற்று. நாங்கள் சித்தார்த்துக்கு ஆதரவாக இருக்கிறோம். நான் கூட சொல்லுகிறேன், நான் சித்தார்த் என்கிற நடிகரின் முகத்தை கூட பார்த்ததில்லை. ஆனால் இதற்கு பிறகு வி ஸ்டாண்ட் வித் சித்தார்த் என்று சொல்ல வேண்டும் என தோன்றுகிறது. அது சித்தார்த்துக்கு மட்டுமில்லை, நான் முதலிலேயே சொன்னேன், ஒரு பெண்ணாக இருந்து விட்டால் இன்னமும் எவ்வளவு இழிவாக அவர்கள் போவார்கள், எந்த எல்லை வரைக்கும் போவார்கள் என்பதற்கு இன்னொன்று சொல்ல வேண்டுமானால், இப்போது 2-3 நாட்களாக தோழர் சுந்தரவள்ளியை பற்றி இந்த காணொலியில் வலைத்தளங்களில் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சுகளை பார்த்தால், இவற்றையெல்லாம் ஒரு அரசாங்கம் கண்டுகொள்ளாதா? நீதிமன்றம் தானாகவே வழக்கை எடுத்து நடத்தாதா என்று தோன்றுகிறது. சுந்தரவள்ளி எல்லோரையும் விபச்சாரிகள் என்று சொல்லிவிட்டார் என்று ஒரு மிக மிக பொய்யான, அவருடைய பேச்சில் முன்னும் பின்னுமாக வெட்டி எடுத்து வெறும் 8 நொடிகளை மட்டும் போட்டு, அதற்கு பின்னால் அவர் அதனை அப்படி பேசக்கூடாது என்று சொல்லுவதை வெட்டி எடுத்துவிட்டு, அது சுந்தரவள்ளி பேசியது போல போடுகிறீர்களே, இது கொஞ்சமாவது நாகரிகம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியமா? யார் இப்படி செய்கிறார்கள்? பிரகாஷ் ராஜை, சித்தார்த்தை, விஜயை, ஜோதிமணியை மிரட்டியவர்கள் பிஜேபிக்காரர்கள் என்றால், சுந்தரவள்ளியை இவ்வளவு இழிவாக பேசுகிறவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள். சரி, எஜமானர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தானே இவர்களும் இருப்பார்கள். அவர்களை பார்த்து இவர்கள் கற்றுக்கொண்டது இதுதான். சிங்கப்பூரிலிருந்து ஒருவர் பேசுகிறார், அந்த பேச்சுக்கு ஒரு அளவே கிடையாது. அதை நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகர் தொலைபேசி பாராட்டுகிறார். இப்படி ஒரு கலாச்சாரத்தை இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். சுந்தரவள்ளியினுடைய பேச்சு எப்படி திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லுகிறேன். ஒரு காணொலியில் நான் பேசுகிற போது இப்படி பேசினேன் என்று வைத்துக்கொள்ளலாம். அரசியலில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அயோக்கியர்கள் என்று சொல்லக்கூடாது என நான் பேசுகிறேன் என்று வைத்துக்கொள்ளலாம். என்று சொல்லக்கூடாது என்பதை வெட்டிவிட்டு, அரசியலில் இருக்கிறவர்கள் எல்லோரும் அயோக்கியர்கள், அதை போட்டு சுபவீரபாண்டியன் எல்லோரையும் அயோக்கியர்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் உங்கள் கட்சி தலைவரும் அயோக்கியரா? எதிர்க்கட்சி தலைவர் அயோக்கியரா? உன் பக்கத்து வீட்டுக்காரன் அயோக்கியனா என்று கேட்டால் என்ன நியாயம்?
எல்லோரையும் அயோக்கியர்கள் என்று சொல்லக்கூடாது என்று நான் பேசியிருக்கிற வரியில் என்று சொல்லக்கூடாது என்பதை வெட்டிவிட்டு அரசியலில் இருக்கிற எல்லோரும் அயோக்கியர்கள் என்று நான் சொன்னேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய மோசடியோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத அல்லது அதைவிட கூடுதலான ஒரு காரியத்தை இந்த நாம் தமிழர் கட்சியினர் செய்கிறார்கள். சுந்தரவள்ளியினுடைய பேச்சில் ஒரு 8 நொடியை மட்டும் எடுத்து போட்டு வேறு முன்னும் பின்னுமாக இல்லை, உனக்கு துணிவு இருந்தால் முழு உரையையும் எடுத்து போடு, அல்லது நீ உண்மையிலேயே நாணயமானவனாக இருந்தால் இப்படி பேசிய சுந்தரவள்ளியின் மீது வழக்கு போடு. சுந்தரவள்ளியின் மீது உன்னால் வழக்கு போட முடியுமா? சுந்தரவள்ளி எதையும் எதிர்கொள்வார், அது வேறு. உங்களை பார்த்தெல்லாம் அச்சப்பட்டால் பொது வாழ்வுக்கு வர முடியாது. தோழர் ஓவியா தான் மிகச் சரியாக சொல்லுவார், பொது வாழ்வுக்கு வருகிற பெண்களுக்கு எப்போது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னால் கூடுதலான எண்ணிக்கையில் பெண்கள் பொது வாழ்வுக்கு வர வேண்டும். யாரோ ஒரு சிலர் துணிந்து உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிற காரணத்தினாலே தான் அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். 1, 10, 100 என்றில்லாமல் 10,000, 20,000 பேர் என்று பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து கருத்துக்களை சொல்லத் தொடங்கினால் எத்தனை பேரை நீ இழிவுபடுத்துவாய்? பெண்களினுடைய அணி பொது வாழ்வுக்கு வர வேண்டும். அதுதான் அடிப்படையாக சொல்கிறேன். இன்னமும் பல சுந்தரவள்ளிகள், நீ ஒரு சுந்தரவள்ளியை இழிவுபடுத்த நினைத்தால் ஆயிரக்கணக்கான சுந்தரவள்ளிகள் இந்த மண்ணில் வருவார்கள், வர வேண்டும். ஐயா பெரியார் அவர்கள் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேயே இதனை பேசினார். அதிலிருந்து தான் தோழர் ஓவியாவோ நானோ அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு பேசுகிறோம். பெரியார் என்ன சொன்னார்? அது பெண்கள் மாநாடு. அந்த மாநாட்டிலே தான் ஐயாவுக்கு பெரியார் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த மாநாட்டில் பேசிய பெண்களெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொள்வதற்கு எங்கள் வீட்டு ஆண்களை நாங்கள் மிக துணிச்சலோடு அனுப்பி வைத்திருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் சிறை என்றாலும் அங்கே எங்களுக்கு கவலையில்லை என்று பேசினார்கள். இதை இயல்பாக எந்த ஒரு தலைவரும் பாராட்டிவிட்டு போயிருப்பார். ஆனால் பெரியார் சொன்னார், எங்கள் வீட்டிலே இருக்கிற என் கணவனை, பிள்ளையை நான் போராட்டத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, பெண்களே நீங்களே போராட்டத்துக்கு வர வேண்டும் என்றார். நீங்கள் வழி அனுப்புகிறவர்களாக இல்லை, போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று 38 எங்கள் ஐயா பெரியார் சொன்னார். அதைத்தான் இப்போதும் சொல்லுகிறோம். சுந்தரவள்ளி போன்றவர்களை இழிவுபடுத்த நினைக்கிறவர்களுக்காக சொல்லுகிறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பொது வாழ்வுக்கு வர வேண்டும், உண்மை பேச வேண்டும், இவர்களை போன்ற போலிகளை கண்டு அஞ்சாமல் இருக்க வேண்டும். எஜமானர்களும் அவர்களினுடைய கைக்கூலிகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பார்கள். நாம் நம் பாதையிலே தொடர்ந்து செல்ல வேண்டும். மறுபடியும் இப்போது சொல்லுகிறேன், we stand with சித்தார்த், we stand with சுந்தரவள்ளி, we stand with all the people. இதனை சமூக வலைத்தளங்களிலே நாம் பதிவிட வேண்டும். நன்றி, வணக்கம்.